மேடையில் உள்ள ஆண்டோர்கள் சான்றோர்கள் சிறப்பாக தளபதி விஜய் அவர்களுக்கு எனது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்போடு இனிமையாக கூறிக்கொள்கின்றேன். கிறிஸ்து பிறப்பு விழா என்பது வாழ்நாளாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த இயேசுவை ஆராதிப்பதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்பது அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், சமத்துவம், பகிர்வு இவற்றை வலியுறுத்துவதுதான். இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் கிறிஸ்துமஸ். இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் நாம் அனைவரும் இங்கு இணைந்திருப்பது இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழாவை அனைவருக்கும் நாம் பகிர்ந்து கொடுக்கவும், அன்பை பகிர்ந்து கொடுக்கவும், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்கவும், சமாதானத்தை பகிர்ந்து கொடுக்கவும், நம்மிடம் உள்ளதை இல்லாதவருக்கு பகிர்ந்து கொடுப்பதுதான் இந்த கிறிஸ்துமஸ் சமத்துவ பெருவிழா. இன்றைய நாளில் நமது மத்தியில் அன்போடு, பணிவோடு, தாழ்ச்சியோடு அமர்ந்திருக்கும் நம்முடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு சான்றாக அமைகின்றார். இந்த மேடையில் வந்தது முதல் இந்த நேரம் வரையிலும் அனைவருக்கும் தாழ்ச்சியோடு சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அனைவரையும் வரவேற்கும் விதம், உபசரித்த விதம் பாராட்டக்கூடியதாக இருந்தது. கிறிஸ்துமஸ் என்பதை பகிர்வு என்று சொல்லும் பொழுது நாம் நம்மிடம் இருப்பதை சிறிதளவாயும் இல்லாதவருக்கு பகிர்ந்து கொடுப்பதுதான் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா. சிறப்பாக நான் ஒரு கதையின் வழியாக இதை நான் வலியுறுத்துகின்றேன். ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பிறந்தநாள் பரிசை கொடுக்கின்றார். அந்த பிறந்தநாள் பரிசு பல வண்ண பேப்பர்களால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளே பல வகையான காட்சி பொருட்களை அங்கு வைக்கின்றார். அதாவது பார்ப்பதற்கு அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டக்கூடியதாக இருக்கும் அளவுக்கு பல பொம்மைகளையும் கைவேறுபாடு உள்ள பொருட்களையும் வைக்கின்றார். அதிலும் சிறப்பாக விலை உயர்ந்த ஒரு வைர மோதிரத்தை அதில் வைக்கின்றார். அந்த பெண் அந்த கிறிஸ்துமஸ் கிஃப்டை பிரித்து பார்க்கும் பொழுது அந்த கலர் பேப்பரையும் அதில் உள்ள அலங்காரமான பொருட்களையும் பார்த்து அதிக மகிழ்ச்சி அடைகின்றார். ஆனால் அந்த வைர மோதிரத்தை அவர் பெரிதாக எண்ணவில்லை. மாறாக இந்த பொருட்கள் மட்டுமே அவர் உள்ளத்தை கவர்ந்தது. சில நாட்களுக்கு பின்பு தமது தந்தை அந்த கிறிஸ்துமஸ் பொருளை எடுத்து வர சொல்கின்றார். எடுத்து வரும் பொழுது அவள் அந்த வைர மோதிரத்தை அங்கேயே வைத்துவிட்டு மற்ற அந்த பொருட்களை, காட்சி பொருட்களை மட்டும் தன்னோடு எடுத்து தன் தந்தையிடம் கொடுக்கின்றார். அவர் தந்தை கேட்கின்றார், அம்மா நான் கொடுத்த அந்த வைர மோதிரம் எங்கே என்று கேட்கின்றார். அதுக்கு அந்த பெண் சொல்கின்றார், இந்த கலர் பேப்பரும் இந்த பொம்மைகளும் தான் எனக்கு வைர மோதிரம், அது எனக்கு விலை உயர்ந்ததல்ல, இதுதான் எனக்கு விலை உயர்ந்தது என்று தனது தந்தையிடம் பகிர்ந்து கொள்கின்றார். அப்போது தந்தை கூறுகின்றார், அம்மா இவ்வாறேதான் கிறிஸ்தவர்கள் அல்லது சமத்துவ மக்கள் என்ன செய்கின்றார் என்றால், கிறிஸ்து பிறப்பு என்றால் பல வகையான அலங்காரங்கள் மட்டும்தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக எண்ணுகின்றார்கள். குடில் அமைப்பது, வீடுகளை சுத்தம் செய்வது, பலகாரங்கள் செய்வது, புத்தாடைகள் எடுப்பது, இது போன்ற பல வகையான ஆர்ப்பாட்டங்கள் செய்கின்றோம். ஆனால் வைரமிக்க அந்த வைர மோதிரத்தை விட மிகவும் அதிசயமானவர், முக்கியமானவர், ஆராதனைக்குரியவர் இயேசு இந்த மாடலை பிறந்திருக்கிறாரே, அவர்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வைரத்தை விட முக்கியமானவர் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். எனவே நமது வாழ்க்கையில் மிக முக்கியத்துவமாக இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் கிறிஸ்துவை, இயேசுவை, மாடலிற்குள்ளில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த அந்த இயேசுவை நாம் ஆராதித்து வணங்கி போற்றி அவருக்கு நன்றி கூறுவதுதான் நமது வாழ்க்கை முக்கியத்துவம் என்பதை தந்தை வலியுறுத்துகின்றார். அன்றிலிருந்து அந்த மகள் தனது வாழ்க்கையில் இயேசுதான் மிகவும் முக்கியம், இயேசுதான் என் வாழ்க்கைக்கு ஆதாரம், இயேசுதான் என் வாழ்வின் அடிச்சுவடு என்று தனது வாழ்வை இயேசுவின் பக்கம் திருப்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, சிறப்பாக நம்முடைய தளபதி அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில், தம்முடைய பணியில் இளம் குழந்தைகள் முதல், இளைஞர்கள் முதல், முதியவர்கள் வரை அனைவரும், ஏன்
கட்சி தலைவர்கள் அனைவருமே யாரை பிடிக்கும் உங்களுக்கு என்றால் அந்த குழந்தைகள் தனக்கு என்னை விஜய் தான் பிடிக்கும். அவருடைய ஸ்டைல், அவருடைய பாடல்கள், அவருடைய ஸ்டைல், அவருடைய நடைமுறை பாவனை, அவர் என்ன செய்கிறாரோ, ஏன் சின்ன பிள்ளைகள் கூட அந்த விஜய் யார் பிடிக்கும், எனக்கு விஜயங்கள் தான் பிடிக்கும் என்று கூறுவார்கள். எனவே இத்தகைய நிலையில் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு ஒரு அச்சாரமாக, ஒரு உயர்ந்த மனிதராக இருந்து கிறிஸ்துவை பிரதிபலித்து அனைவருக்கும் சிறப்பாக ஏழை எளிய மக்களுக்கு தள்ளாலான நல்ல உதவிகளை செய்து பணியாற்றி வருகின்றார். அவரது கட்சியும் அவர் ஏறிருக்கின்ற முயற்சிகளும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்நாளில் என் பெயரால் சிறப்பாக அனைத்து துறவிகள் சபையின் பெயரால் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் அன்போடு கூறி ஜபங்கலந்த வணக்கத்தை கூறி நன்றியோடு முடிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். அவரை தொடர்ந்து